தலைப்பு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 2 வாரம் காலக்கெடு. பிகாரிகளுக்காக மக்களின் காணிகள் சுவீகரிக்கப்படாது, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். யாழ் கடற்தொழிலாளர் மீதான தாக்குதல், தமிழ்நாடு அரசியல்வாதிகளை சாடும் நாமல். வெள்ளை மாளிகையில் மன்னர் சார்ல்ஸ், ஈரான் விவகாரத்தில் ட்ரம்புக்கு ஆதரவு. விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்து மற்றும் பொறுப்பு விபர அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு சத்திய கடதாசி மூலம் நீண்ட கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதனை லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு அறிவித்துள்ளது. 2 வார காலத்திற்குள் சொத்து விவர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்ஷவின் சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கையை சத்திய கடதாசி ஊடாக கடந்த 10ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த அறிவித்தலுக்கு இணங்க முன்னாள் ஜனாதிபதி தனது சட்டத்தரணி ஊடாக கடந்த 9ஆம் திகதி ஆணைக்குழுவிடம் சத்திய கடதாசி ஒன்றை கையளித்து கோரிக்கையொன்றை விடுத்திருந்தார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் அதற்காக கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு அதில் கோரப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ சட்டத்தரணி ஊடாக முன்வைத்த இந்த கோரிக்கை குறித்து ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் அண்மையில் கலந்துரையாடி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மஹிந்த ராஜபக்ஷவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவே இந்த சத்திய கடதாசி கோரப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் விகாரை தேவைகளுக்காக மக்களின் காணிகள் ஒருபோதும் சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியாக தெரிவித்துள்ளார். காணி அளவீட்டு பணிகளின் போது ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் அது தொடர்பாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெளிவுபடுத்துகையில், நாம் ஏற்கனவே பலமுறை கூறியது போல மக்களின் காணிகளை அவர்களிடமே மீள ஒப்படைப்பதில் அரசு உறுதியாக உள்ளது. தையிட்டு விகாரையை மையப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டிய தேவை எமக்கு இல்லை. ஆனால் சிலர் தமது அரசியல் லாபத்திற்காக போலியான கருத்துக்களை பரப்பி தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கி வருகின்றனர். விகாரைக்காக காணிகளை அபகரிக்கும் நோக்கில் திஸ்ஸ விகாரை காணிகள் அளவீடு செய்யப்படவில்லை. மாறாக காணிகளை விடுவித்து இந்த பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என தெரிவித்தார். தேவையற்ற குழப்பங்களை விளைவிக்காமல் பொறுப்புடன் செயற்படுமாறு அரசியல் தரப்பினரை கேட்டுக்கொண்ட அமைச்சர், மக்களின் காணிகளை விடுவிக்கும் பணிகளே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் தமிழ்நாட்டின் சில மீனவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில், எமது மீனவர்களில் ஒருவரை தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவம் மிகவும் கவலைக்குரியது. இத்தகைய வன்முறைகள் முற்றிலும் ஏற்க முடியாதவை. அரசு உடனடியாக இது குறித்து தலையிட்டு அவரின் உடனடி பாதுகாப்பை உறுதி செய்து அவரை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டிற்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு நான் வலியுறுத்துகின்றேன். இந்த சம்பவம் வடமாகாணத்தை சேர்ந்த எங்கள் மீனவர்களை பாதுகாக்க வலுவான எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றது. தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இலங்கை தமிழர் பிரச்சினைகளை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதில் திறமையாக இருந்தாலும் தமிழ்நாடு நிலப்பரப்பில், அதுவும் அங்குள்ள போலீசாரின் முன்னிலையில் எங்கள் மீனவர்கள் தாக்கப்படும் போது அமைதியாக இருப்பது கவலைக்குரியது என பதிவிட்டுள்ளார்.
தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக தொல்லை கொடுப்பவர்களுக்கு எதிராக அண்மையில் திருத்தப்பட்ட தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர். கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் வழக்கு நடவடிக்கைகள் பிரிவின் பொறுப்பதிகாரியும் சட்டத்தரணியுமான திலான் குமார இது தொடர்பில் தெரிவிக்கையில், 2024ஆம் ஆண்டின் 39வது இலக்க இலங்கை தொலைத்தொடர்பு திருத்தப்பட்ட சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் இத்தகைய குற்றங்கள் தண்டனைக்குரியவை. நியாயமான காரணமின்றி ஒருவரை துன்புறுத்தும் அல்லது குழப்பமடைய செய்யும் நோக்கில் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது அல்லது குறுஞ்செய்திகளை அனுப்புவது குற்றமாக கருதப்படும் என தெரிவித்துள்ளார். அவரின் விளக்கத்தின்படி, தனிப்பட்ட நபர்களின் தொலைபேசி இலக்கங்களை அவர்களது அனுமதியின்றி சமூக ஊடகங்களில் பகிர்வது அல்லது தவறான தகவல்களுடன் பரப்புவது இதே சட்டத்தின் கீழ் குற்றமாகும். குற்றவாளியாக காணப்படும் ஒருவருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்படலாம். தண்டப்பணத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி இணைப்பை துண்டிக்கும் அதிகாரமும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட ஏற்பாடுகள் தொல்லைக்கு உள்ளாகும் நபர்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு கருவியாக இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான தொல்லைகளுக்கு உள்ளாகும் பொதுமக்கள் அது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அல்லது தமக்கு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அமெரிக்காவிற்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் வண்ணம் அவரின் இந்த பயணம் அமைந்துள்ளது. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் மன்னர் சார்ல்ஸ், ராணி கமீலாவை வரவேற்றனர். வெள்ளை மாளிகையில் வைத்து நடந்த இரவு விருந்தில் ட்ரம்ப் மற்றும் மன்னர் சார்ல்ஸ் உரையாடியுள்ளனர். ட்ரம்ப் கூறுகையில், எனது தாயாருக்கு மன்னர் சார்ல்ஸ் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. சார்ல்ஸ் இளமை பருவத்தில் இருந்தபோது அவர் மிகவும் அழகாக இருப்பதாக என் தாயார் சொன்னது நினைவில் இருக்கின்றது என்று கூறினார். இதற்கிடையே மன்னர் சார்ல்ஸ் உரையாற்றுகையில், 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா உதவாமல் இருந்திருந்தால் ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மன் மொழி பேசியிருக்கும் என்று கூறியிருந்தார். நாங்கள் இருந்திருக்காவிட்டால் நீங்கள் இப்போது பிரெஞ்சு பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்று நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றிய மன்னர் சார்ல்ஸ், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்க கூடாது என்பதில் அதிபர் ட்ரம்புடன் தாம் முழுமையாக உடன்படுவதாக தெரிவித்துள்ளார். நிச்சயமற்ற இந்த தருணத்தில் மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை நிலவ வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வருகின்றது. இரு நாடுகளும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ரஷ்யா ட்ரோன்கள் மூலம் உக்ரைனின் எண்ணெய் ஆலைகள் மற்றும் மின் நிலையங்கள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிப்பதுடன் ரஷ்யா மீது உக்ரைனும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ரஷ்யா ட்ரோன்களை இடைமறித்து அளிக்கும் வான் பாதுகாப்பு முறைமையை மேம்படுத்தி வந்த உக்ரைன் உள்நாட்டிலேயே ட்ரோன் தயாரிக்கும் பணியையும் முடக்கிவிட்டுள்ளது. இதனால் நீண்ட தூரம் சென்று தாக்கும் வகையிலான ட்ரோன்களை தயாரித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யா நாட்டிற்குள் சுமார் 1500 கிலோமீட்டர் தூரம் நுழைந்து பெரும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் ஆலையை தாக்கியதாக ஜெலான்ஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களில் ரஷ்யாவின் பல எண்ணெய் ஆலைகளை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்யா போரை நீடிக்க மிகவும் உதவியாக இருக்கும் எண்ணெய் விற்பனையை குறிவைத்து தங்களுடைய நீண்ட தூர தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளோம் என உக்ரைன் தெரிவித்துள்ளது. துல்லியமான தாக்குதல் நடத்தியதற்காக உக்ரைன் பாதுகாப்பு படைக்கு ஜெலான்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். தற்போது 1500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தும் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றோம். இந்த தூரம் இன்னும் நீடிக்கும் வகையில் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு சீனாவின் குவான்சி மாகாணத்தில் உள்ள சின்சோ மற்றும் பெய்ஹாய் நகரங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த அடைமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஏப்ரல் மாத மழை பதிவாகியுள்ளதாக சீன வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரே இரவில் மட்டும் சுமார் 53.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
குறிப்பாக 1 மணி நேரத்தில் மட்டும் 14.7 மழை கொட்டியதால் நகரின் பல பகுதிகளில் உள்ள சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் மார்பளவு வரை உயர்ந்ததால் சின்சோன் நகரின் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் ரப்பர் படகுகள் மூலம் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த சுமார் 200 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். வரலாறு காணாத மழையால் சாலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1870 இலங்கை புறக்கோட்டையில் முஸ்லிம்களின் கலவரம் இடம்பெற்றது. 1897 ஜே தொம்சன் அணுவடி துகளாக இலத்திரனை கண்டுபிடித்ததாக பிரித்தானியாவில் அறிவித்தார். 1945 இரண்டாம் உலகப் போர். ஹிட்லர் தனது மனைவி இவாவுடன் பியூரர் பதுங்கு அறையில் தற்கொலை செய்து கொண்டார். 1980 பிரித்தானியாவில் ஈரானிய தூதரகத்தை முற்றுகையிட்ட தெற்கு ஈரானிய போராளிகள் அங்கிருந்த பலரை பணைய கைதிகளாக பிடித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.